Hi everyone, welcome to SR Academy. திறன் ஒர்க்புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வகுப்பு நிலை திறன்கள் கிரேட் லெவலில் இங்கிலீஷ் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். அதில் ஃபஸ்ட் லெசன் ஹோமோஃபோன்ஸ் ஹோமோனிம்ஸ், இது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன, ஹோமோனிம்ஸ்னால் என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, fill in the blanks with appropriate homophones. இதை ரெண்டு டேஷ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான விடையும் கொடுத்துருக்காங்க. எந்த டேஷில் எதை போடணும்? இப்போ முதல்ல ஹோமோஃபோன்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்றது ரெண்டு வார்த்தைகள் ஒரே மாதிரியான உச்சரிப்பை கொண்டு இருக்கும், ப்ரொனன்சியேஷன். ஆனால் அதனுடைய ஸ்பெல்லிங் வேறவா இருக்கும். இதுதான் ஹோமோஃபோன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு, த டேஷ் இஸ் ஸோ டைட். எது ஸோ டைட்டு? நாட்னா என்ன? முடிச்சு. அதை இங்கே ஃபில்அப் பண்ணுங்க. யூ கேன் நாட் ரிமூவ் இட். முடியாது. NOT நாட்னா முடியாது, அதை இங்கே போடுங்க. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். இது முடிச்சுன்னு வருது, இது முடியாதுன்னு வருது. நாட்டுனா இல்லை, முடியாது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் ஸ்பெல்லிங் வேறு, ஆனால் நம்ம ரெண்டுத்தையுமே நாட் அப்படின்னு தான் சொல்கிறோம். ரெண்டாவது, when the dash is high up in the sky, my dash likes to go for a swim. இது என் சூரியனை குறிக்கும். SUN சன், சூரியன். SON மகன், மகனை குறிக்கும். ஸோ சூரியன் உச்சியில் இருக்கும்போது என்னுடைய மகனுக்கு ஸ்விம்மிங் பண்ணுறது பிடிக்கும். ஸோ சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். உங்களில் எத்தனை பேருக்கு ஸ்விம்மிங் தெரியுன்றத மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் யாருக்கெல்லாம் ஸ்விம்மிங் இப்போ தெரியுதுன்னு. ஏன்னா இந்த காலத்தில் ஸ்விம்மிங் அதிகமாக கற்றுக்கிறதில்ல. ஆற்றங்கரை ஆற்று பக்கம்லாம் இப்போ மாணவர்கள் போகிறதில்ல. இருந்தாலும் டவுனில் சில மாணவர்கள் நீச்சல் குளத்துக்கு போய் நீச்சல் கற்றுக்குறாங்க. ஸோ எந்த ஊர்லலாம் நீச்சல் குளம் இருக்குது, உங்களுக்கு அது பிடிக்குமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது, he is still weak. வீக்குனா வீக்கான ஆளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஆஃப்டர் he fell sick last week. அவருக்கு போன வாரம், இது வீக்கு என்பது வாரத்தை குறிக்கும். போன வாரம் உடல் நோய்வாய்ப்பட்ட பிறகு இன்னமும் அவர் வீக்காக தான் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்களும், திறன் வீடியோக்கள் அனைத்தும் வரிசையாக வரும். உங்களுக்கு எந்த பாடம் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அடுத்தது போகலாமா? ரெண்டாவது, fill in the blanks with correct homonyms and homophones. சார் ஹோமோனிம்ஸ்னு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அது என்ன சார்? அதானே, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எடுத்துக்காட்டோடு பார்த்தா அது நல்லா புரியும். ஸோ இதில் ஒரு 6 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இங்கே டேஷில் ஃபில்அப் பண்ண போகிறோம். ஹோமோனிம்மாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹோமோஃபோன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. Will you get me the will? Will you get me the will? Will அப்படின்றது மாடல் ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லு, ஷெல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வில்லு இது. இந்த வில்லுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா உயில் அப்படின்னு அர்த்தம். சரியா? உயில் அல்லது எண்ணம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வில்லுக்கு ஒரே ஸ்பெல்லிங் தான், ஆனால் இதுக்கு வேறு அர்த்தம், இதுக்கு வேறு அர்த்தம். இப்போ ஹோமோஃபோன்ஸுக்கு ஸ்பெல்லிங் வேறு, ஆனால் ஒரே உச்சரிப்பு. இங்கே ஸ்பெல்லிங் ஒன்று, ஆனால் அர்த்தம் வேறு. ஸோ இதுதான் ஹோமோனிம்ஸ், ஒரே ஸ்பெல்லிங் அர்த்தம் வேறு. ரெண்டாவது, ரைட் த ஆன்சர்ஸ் ஆன் த ரைட் சைடு. சார் இதுவும் ஸ்பெல்லிங் வேறு, இதுவும் ஸ்பெல்லிங் வேறு. அப்போ இது என்ன சார்?
ஹோமோஃபோன் தான் சார் இது. இது என்னது? ஹோமோஃபோன்ஸ். ஸோ ஸ்பெல்லிங் வேறு. ஸோ என்ன பண்ண சொல்கிறாங்க? ரைட் சைடில் ஆன்சரை எழுதுங்க. இதுக்கு அர்த்தம் எழுது. இது ரைட், வலது கை பக்கம். மூணாவது, த உட்கட்டர் சாய ஹியூஜ் சா டு கட் த ட்ரீஸ். சார் இது பாருங்களேன், சா எஸ்ஏடபிள்யூ. சானா பார்த்தான், எதையோ பார்த்தான். எதை பார்த்தான்? சாவை பார்த்தான். என்னது இது? சானா சா அப்படின்னா இந்த ரம்பம், மரம் இருக்கும் கருவி, ரம்பம்னு சொல்லுவோம்ல, அதை சா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆஷா பிளேடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அது உண்மையாக அது என்ன? ஆஷா பிளேடுக்கு என்ன ஆஷான்னு பேர் வச்சுருக்காங்க, பொண்ணு பேரை. இது என்ன அநியாயம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதனுடைய உண்மையான பேர் ஹாக்ஸா. என்னது? ஹாக்ஸா. சானா அறுக்கும் கருவி, அது ஹாக்ஸா கருவி என்று அழைக்கப்படுகிறது. இதை நாம் எப்படி சொல்கிறோம்? ஆஷா பிளேடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆஷா பிளேடு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நாலாவது கேள்வி, த வெல் வாஸ் டக் பை எ வெல் நோன் கிங். சூப்பர். என்ன சார் இது? வெல் என்பது கிணறு, வெல் என்பது நன்றாக அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்குது. இந்த கிணறை தோண்டியது யார்? நன்றாக தெரிந்த அரசன்தான் இதை தோண்டினான். அவ்வளோதான். அடுத்தது கடைசி கேள்வி, he dash water the plants if he has a water dash. He can water the plants if he has a water can. கேன் என்பது முடியும் என்ற அர்த்தத்தில் வரும். முடியும், அவரால் முடியும். எப்போ முடியும்? தண்ணி ஊற்ற முடியும். எப்போன்னா அவர்கிட்ட ஒரு வாட்டர் கேன் இருந்ததுன்னா அவரால் தண்ணீர் ஊற்ற முடியும். இது ஹோமோனிம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நாம் வீடியோக்கள் போட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.